Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து எக் புர்ஜி. இது வந்து நார்மலா நம்ம வந்து முட்டை பொடி மாஸ் மாதிரி இல்லாத இது கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டஃபிங் மாதிரி எதுவுல வேணா வச்சு சாப்பிடலாம். பிரெட், சப்பாத்தி இது உள்ளெல்லாம் வந்து நம்ம ரோல் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து சின்னதா 2 வெங்காயம் ரொம்ப பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த முட்டை மசாலாக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம பொடியா நறுக்கினாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி 2 பழமான தக்காளி வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியா அரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலைய நறுக்கி வச்சிருக்கிறேன். ஒரு கொத்து கொத்தமல்லிய பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா பவுடர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் 65 பவுடர் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் அதிகமா போட்டுக்கலாம். இல்ல கம்மியா வேணுமா இதை விடனா நீங்க கம்மியா கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த 4 முட்டையும் உடைச்சு ஊத்திக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. இது குயிக்கா செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைம் அதெல்லாம் இல்லை. இதை நீங்க ஒரு தடவை செஞ்சிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இது சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும் இது. இப்போ இந்த 4 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா வந்து நம்ம அடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டையும் உப்பையும் நல்லா அடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம எக் புர்ஜி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பொடியா நறுக்குன பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை நான் வந்து எதுக்காக சேர்க்கிறேன்னா ரொம்ப மணமா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாசனை கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி நம்ம முடிக்கக்குள்ள கூட நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நம்ம முடிக்கிற ஸ்டேஜில் போட்டோம்னா இன்னும் வாசனையாக நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், சிக்கன் 65 பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். வதக்கின பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம முட்டையை ஊற்றணும். அப்போ தான் வந்து அந்த எக் புர்ஜி வந்து நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும்.
இப்போ இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சாதான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பண்ணோம்னா முட்டை பொடி மாஸ் நம்ம நார்மலாக செய்கிறோம்ல அந்த மாதிரி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம முட்டையை ஊற்றிட்டோம்னா வந்து பெரிய பெரிய சங்க்ஸாக இருக்கும் முட்டை, அந்த மாதிரி இல்லாது மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகாது. இதுவே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சோன்னா எல்லா மசாலாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்ச உடனே இது மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தூக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து முட்டை நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை ஒரு கொத்தும் கொத்தமல்லி ஒரு கொத்தும் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பரான டேஸ்டியான எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.